விதிகளை மீறி பைக் சாகசம் செய்து 10 ஆண்டுக்கு வாகனம் ஓட்ட தடை விதிக்கப்பட்ட யூடியூபர் TTF வாசன் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக கேரளாவில் வித்தியாசமாக வீடியோ வெளியிடுவதாக நினைத்து விதிகளை மீறி செயல்பட்ட யூடியூபர் மீது கேரள காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. யூடியூபர் சஞ்சு என்பவர் சஞ்சு டெக்கி பிளாக்ஸ் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். இந்த யூடியூப் சேனலை 16 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் செய்துள்ளனர். குறிப்பாக அதிகம் பேர் தனது வீடியோவை பார்க்க வேண்டும் என்று பல வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமாகியுள்ளார். 5000 ஆணிகள் கொண்ட பலகை மீது ரோடு ரோலர் வைத்து ஏற்றுவது, ஐபோன் மீது ரோடு ரோலர் ஏற்றுவது, அம்மாவின் முன்பு போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற பிராங்க் வீடியோ செய்து 200 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை ஓட்டுவது என பல்வேறு விதமாக வீடியோக்களை எடுத்து வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் பிரபல மலையாள நடிகர் ஃபஹத் பாசில் நடித்து வெளியான ஆவேசம் என்ற மலையாளம் திரைப்படத்தில் ஒரு லாரியை நீச்சல் குளமாக மாற்றி குளிக்கும் காட்சி இடம்பெற்றிருக்கும். ஆவேசம் சினிமா பாணியில் யூடியூபர் சஞ்சு காருக்குள் செயற்கை நீச்சல் குளத்தை உருவாக்கி வீடியோ வெளியிட்டதால் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. சஞ்சு தனக்கு சொந்தமான டாடா சஃபாரி காரில் முன்பக்க பின்பக்க இருக்கைகளை கழட்டிவிட்டு அந்த இடத்தில் பிளாஸ்டிக் தார்பாய் பயன்படுத்தி தற்காலிக நீச்சல் குளம் அமைத்துள்ளார். அதன் பின்னர் அந்த காரில் ஆலப்புழா நகர் பகுதியில் பயணம் செய்து அதை வீடியோவாக எடுத்து யூடியூபில் பதிவேற்றம் செய்துள்ளார். இதில் தற்காலிக நீச்சல் குளம் உருவாக்கி நண்பர்களுடன் காரில் குளித்துக்கொண்டே பயணம் செய்யும் பொழுது காருக்குள் தண்ணீர் புகுந்து எதிர்பாராத விதமாக காருக்குள் உள்ள ஏர்பேக் வெடித்தது. இந்த வீடியோவை பார்த்த மோட்டார் வாகன அதிகாரிகள் மோட்டார் வாகன சட்ட விதிகளுக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால் யூடியூபர் சஞ்சு மீது நடவடிக்கை எடுத்துள்ளனர். தற்காலிக செயற்கை நீச்சல் குளம் அமைத்த காரை பறிமுதல் செய்து ஆய்வுக்கும் உட்படுத்தியுள்ளனர். அந்த வாகனத்தின் பதிவையும் தற்காலிகமாக தடை செய்துள்ளனர். நீச்சல் குளம் அமைத்து காரை ஓட்டிச் சென்ற ஓட்டுநர் நாராயணனின் ஓட்டுநர் உரிமத்தை ஓராண்டுக்கு ரத்து செய்ததுடன் ஆபத்தான நடவடிக்கையில் ஈடுபட்ட யூடியூபர் சஞ்சு உட்பட 4 பேருக்கு 2019 வாகன சட்டப்படி கம்யூனிட்டி சர்வீஸ் என்ற தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆலப்புழா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து சிகிச்சையில் உள்ள நோயாளிகளுக்கு சேவை செய்யுமாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சர்ச்சையில் சிக்கிய 4 பேருக்கும் வாகனம் ஓட்டும் போது கடைபிடிக்க வேண்டிய சட்டங்கள் குறித்த பயிற்சி അളിക്കപ്പെட உள்ளதாகவும் മോട്ടാർ വാഹന അധികാരികൾ தெரிவித்துள்ளனர். ഈ വാഹനം ഓടിച്ച ഡ്രൈവറായ സൂര്യനാരായണന്റെ ഡ്രൈവിംഗ് ലൈസൻസ് 1 വർഷത്തേക്ക് താൽക്കാലികമായി റദ്ദാക്കിയിരിക്കുന്നു. ഇതുകൂടാതെ ഇത്തരം പ്രവർത്തികൾ ചെയ്യുന്ന ആൾക്കാരെ 2019 മോട്ടോർ വെഹിക്കിൾ ആക്ടിൻ്റെ അമെൻമെൻറ്റ് പ്രകാരം കമ്മ്യൂണിറ്റി സർവീസ് നൽകാമെന്ന് പറയുന്നുണ്ട്. ആ കമ്മ്യൂണിറ്റി സർവീസ് നൽകുന്നതിന് വേണ്ടി ആലപ്പുഴ മെഡിക്കൽ കോളേജിലേക്ക് ഇവരെ വിടാൻ തീരുമാനിച്ചിട്ടുണ്ട്. അവിടെ വിട്ട് ഇതേപോലെ റോഡ് അപകടങ്ങളിൽ പെട്ടുകിടക്കുന്ന ആൾക്കാരുടെ ദയനീയമായ ചിത്രങ്ങൾ അവർ കാണുകയും അവർക്ക് വേണ്ടുന്ന സേവന പ്രവർത്തനങ്ങൾ ചെയ്യുകയും ഇവരെ നല്ല സ്വഭാവമുള്ള പൗരന്മാരാക്കി മാറ്റിയെടുക്കുകയും ചെയ്യുക എന്നുള്ള ഒരു ഉദ്ദേശം കൂടിയുണ്ട്. ഇതുകൂടാതെ ഒരു വാഹനം ഉപയോഗിക്കുന്ന ആൾ ഡ്രൈവറായാലും ഉപയോഗിക്കുന്ന ആൾക്കാരായാലും അവരെങ്ങനെയാണ് വണ്ടി ഓടിക്കേണ്ടത്, എങ്ങനെയാണ് റോഡ് നിയമങ്ങൾ പാലിച്ചുകൊണ്ട് വാഹനം ഓടിക്കേണ്ടത് എന്നുള്ളതിനെക്കുറിച്ചൊക്കെ വ്യക്തമായി വിശദമായി പഠിപ്പിക്കുന്ന IDTR എന്ന് പറയുന്ന മോട്ടോർ വാഹന വകുപ്പിൻ്റെ ഒരു സ്ഥാപനമുണ്ട്. ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് ഡ്രൈവേഴ്സ് ട്രെയിനിങ് ആൻഡ് റിസർച്ച് എന്നാണ് എടപ്പാളിൽ സ്ഥാപിച്ചത്. ഇതുപോലുള്ള കുറ്റകൃത്യങ്ങൾ ചെയ്യുന്ന മോട്ടോർ വാഹന നിയമങ്ങൾ ലംഘിക്കുന്ന ഡ്രൈവർമാരെ കറക്റ്റീവായിട്ടുള്ള ട്രെയിനിങ് കൊടുക്കുന്നതിനുള്ള ഒരു സംവിധാനം ഞങ്ങളവിടെ ഏർപ്പാടാക്കിയിട്ടുണ്ട്. இந்நிலையில் விதிகளை மீறி யூடியூபர் சஞ்சு செயல்பட்டதோடு மட்டுமல்லாது மோட்டார் வாகன அதிகாரிகளுக்கு சவால் விடும் வகையில் அவர்களின் செல்போன் உரையாடலை வீடியோவாக தனது யூடியூப் சேனலில் பதிவிட்டது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. லைக்ஸ் வியூஸ்களுக்காக சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிடுபவர்கள் அதிதித எல்லைக்கு செல்வதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதுடன் யூடியூபர்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக அமைந்து வருகிறது. இதை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.